வணக்கம். நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நம்ம நினைத்த காரியம் அமோகமாக நடக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தில் இரவுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆதாரமே சிவனாகும் போது அங்கே யாரை தேடுகின்றோம்? ஜீவனே சிவனாம். சிவனை சிக்கென பிடித்தால் நம் சிக்கல்கள் எல்லாமே பறந்தோடும். ஓம் நமச்சிவாய. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவங்களையெல்லாம் போக்கி நல்ல வாழ்க்கை அருளும் இந்த சனி பிரதோஷ நாளில் சிவ ஆலயம் சென்று சிவ தரிசனம் செய்து வந்தால் ரொம்பவே சிறப்பு. அந்த அற்புதமான சனி பிரதோஷ அன்றைய நாளில் சனி பிரதோஷ நாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இருக்கும் அந்த பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் இருக்க சிவ ஆலயத்துக்கு போகணும். போய் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடைபெறும் பூஜை ஆராதனை எல்லாத்துலேயுமே கலந்துக்கணும். சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். இப்படி சனி பிரதோஷத்தன்று நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பல இருந்தாலும் கூட இரவுக்குள் சனி பிரதோஷ இரவுக்குள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்தாலே போதும். கட்டாயமாக நாம் நினைத்த காரியமெல்லாம் அமோகமாக வெற்றி கிடைக்கும். நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க பெற்று நம் கர்ம வினைகள் கரையும். நாம் நினைத்த காரியம் அமோகமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம வாழ்வில் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிற எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளுக்கான பலனால தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. நாம் முன்பிறவியில் செய்த பாவங்கள், அது தெரிந்தோ செய்த பாவமோ தெரியாமல் செய்த பாவமோ அனைத்திற்கும் பலனாகத்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நல்லதோ தீயதோ அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது கெட்டது இப்படி எல்லாமே கர்ம வினையின் பயன்களால் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சில கர்ம வினைகளின் எதிர்வினைகளை குறைக்க எவ்வளவோ பரிகாரங்கள், பூஜைகள், புலஸ்காரங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனாலும் அனைவருக்குமே ஒரு பொதுவான பரிகாரம் என்னன்னு பார்த்தோன்னா அன்னதானம் தான். கர்ம வினையின் தாக்கத்தில் அதிகமாக பாதிச்சுக்கிட்டு இருக்கவங்க, கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கிறவங்க எளிமையாக செய்யக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். நம்மளுடைய கையால் லட்சம் உயிருக்கு அன்னமிட்டால் கர்ம வினையின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் லட்சம் உயிருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான செயல். ஆனால் 1,00,000 எறும்புகளுக்கு உணவளிக்க நம்மால் கண்டிப்பாக முடியும். அது ரொம்பவே கஷ்டமே கிடையாது. பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கு பிரதோஷ நேரத்துக்கு போகுவோம். அப்படி போகும் பொழுது கையோட மறக்காம பச்சரிசியோட வெல்லம் கலந்து வீட்டிலிருந்து எடுத்துக்கிட்டு போகணும். போயிட்டு நந்தியம்பெருமானின் அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு சிவபெருமானின் அபிஷேக ஆராதனையும் பார்த்துட்டு அப்படியே அம்பாளை நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நம்ம நினைத்தது எல்லாமே நிறைவேறணும், வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு முழுமையாக நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கையில் நம்ம கொண்டு சென்ற அந்த பச்சரிசியோட வெல்லம் கலந்த அந்த மாவை மரங்கள் பக்கத்தில் இருக்கிற எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கலாம். நம்ம கையால் எடுத்து செஞ்ச அந்த பச்சரிசியும் வெல்லத்தையும் நம்ம கையால் அந்த கோயிலில் இருக்கும் எறும்புகளுக்கு தானமாக வைத்துவிட்டு நம் வீடு வந்து சேர்ந்துடலாம். இப்படி செய்வதன் மூலம் நம் கர்ம வினைகளின் தாக்கம் குறையும், நிச்சயமாக குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு பிரார்த்தனையை செய்யலாம். நாம் நினைத்த காரியம் அமோகமாக நடந்து நம் வாழ்வில் சுகபோக யோகத்தோடு சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமோடும் வாழலாம். அன்று இரவுக்குள் இந்த ஒரு விஷயத்தை அன்னதானம் செய்து நம் வாழ்வில் கர்மாக்களை கழித்து கொண்டு குறைத்து கொண்டு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் வளமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.